ஹலோ எப்படிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வேறு லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டன்ட்டான ஒரு அப்டேட் தான். ஸோ இந்த வாரம் நாமினேஷனில் யாரெல்லாம் இருக்காங்கப்பா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா நம்ம பிக் பாஸ் வந்து ஓவரால் நாமினேஷனாக விட்டுருக்கலாம். ஏன்னு பார்த்தோன்னா இன்னும் சில வாரங்கள் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கண்டஸ்டன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஓவராலாக விட்டுருந்தா யார் மக்களால் சேவ் பண்ணுறாங்க அப்படின்றத நல்லாவே வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ இந்த வாரமும் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு பவரை நாமினேஷன் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத கண்டஸ்டன்ஸ்கிட்டே வந்து விட்டுட்டாரு. ஸோ கண்டஸ்டன்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதே 10 பேர், அதில் 8 பேரை மட்டும் நாமினேஷன் பண்ணிட்டு 2 பேர் வந்து மறந்துட்டாங்க. ஸோ அப்படி அந்த 2 பேருக்கு ஏன்டா இவ்வளோ கொந்தளிக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் ஒரு பீஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஓட்டு போகிறாங்க எதுக்கு ஓட்டு போடுறாங்கன்னே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக உள்ள ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாமினேஷனில் போயிருந்தால் அவங்களுக்கு மறுபடியும் சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது அவங்களுமே வந்து தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ நம்மளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் கொலாப்ஸ் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ இது ஏன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருடைய ஓட்டு வந்து பார்த்தோன்னா சரி இவங்க நாமினேஷன் இல்லை, ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு போட்டுடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தால் வந்து பார்த்தோன்னா ஸோ தேவையில்லாத ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிற மாதிரி வந்து வரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொந்தளிக்கிறேன். ஸோ அப்படி யாருப்பா வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ அந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து முத்து, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. இவங்க 2 பேரும் நாமினேஷனில் வந்து இல்லை. ஸோ மற்ற 8 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் வந்து இருக்காங்க. ஸோ இங்கே என்ன ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய முத்து ஓட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை ஒரே ரீசனால் மட்டும்தான் மஞ்சரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சேவ் ஆனாங்க. கிட்டத்தட்ட 1,10,000 to 1,20,000 ஓட்டுகள் ஏதோ வந்தது. ஸோ அன்அஃபிஷியலி அவ்வளோ வந்தது, அஃபிஷியல் ஓட்டில் இவ்வளோ வந்திருக்கும் நீங்களே வச்சு பாருங்கள். ஸோ அதே மாதிரி இப்போவும் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக சௌந்தர்யாவோட ஓட்டு வந்து பார்த்தோம்னா ராயன், விஷால், ஸோ இது மாதிரி அவங்களுக்கு க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய யாருக்காவது வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக போகும். ஸோ இதனால் பார்த்தோன்னா தேவையில்லாத வந்து பார்த்தோன்னா நாமினேஷனை வந்து அவங்க வந்து சேவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இது மாதிரி பெரிய பெரிய கொலாப்ஸ் வந்து பார்த்தோன்னா இதனாலே நடக்கும். பெரிய பாதிப்புகள் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணிட்டு போகிறாங்க, அதை கரெக்டாக பண்ணியிருந்தால் இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா பாதிக்காமல் இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா மக்கள் மறந்துடுவாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னா வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ எப்படின்னா பண்ணிட்டோம் எதுனா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வாரம் 2 வாரம் இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்க நாமினேஷன்லேயே வரலனா அவங்க அப்படி இருக்கிற ஒரு பர்சனே வந்து மறந்துடுவாங்க. நிறைய ஓட்டுகள் கம்மியாகிறது நம்மளாலே வந்து பார்க்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம ஜெஃப்ரி எடுத்துங்க. ஸோ நடுவில் ஒரு சில வாரங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா செகண்ட் பிளேஸில் வந்து இருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் பிளேஸில் வந்து இருந்துட்டாருன்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோன்னா நிறைய இடத்துல வந்து நாமினேஷனுக்கே வரல. ஸோ நம்ம ஜாக்லின்லாம் பார்த்தோன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா எல்லா நாமினேஷன்லையுமே பார்த்தோன்னா நிறைய ஓட்டுகள் வாங்கி வந்து பார்த்தோம்னா எப்படியோ சேவ் ஆகிடுறாங்க. பட் இருந்தாலுமே அந்த பீஸை போடுறதுக்கு நம்ம சௌந்தர்யாவை போட்டிருக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோன்னா எல்லாருமே நாமினேஷன் வந்து அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ அதனால தான் அதை வந்து சொல்ல வரேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் விஷால் வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டபுள் கேம் ட்ரிபிள் கேம்லாம் வந்து ஆடிட்டு இருக்காரு. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவை பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருந்தார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவை பண்ணுறேன்னா அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அன்ஷிதாவே போயிட்டு அருண் கிட்ட போய் சொல்கிறாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விஷால் என்ன லவ் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி நடந்தால் சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி நம்ம அருணை வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது, அந்த பொண்ணே வந்து கேட்குற அளவுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம விஷால் வந்து பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது அதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி தெரியுமா இருந்தது, இவர் பெரிய டபுள் கேம் ஆடுறாருப்பா, அதாவது கேமராவில் தெரியணும் அப்படின்னா எதை வேணா எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதை பார்க்கும்போது. ஸோ இவர் அடிச்சு வெளியான பத்துக்கு இந்த வாரம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு வேளை வந்து பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்யா ஓட்டுகள் லைட்டாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சௌந்தர்யா கூட அப்படியே க்ளோஸாக இருக்க மாதிரி வந்திருக்காரு. ஒரு வேளை சௌந்தர்யாவை அனுப்பியிருக்கலான்னு பார்த்தா அவங்களுமே நாமினேஷனில் வந்து இல்லை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தோம்னா நம்ம மஞ்சரி வந்து பார்த்தோன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா முத்துக்கு சப்போர்ட் இல்லாமல் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. என் ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு சில இதில் வந்து பேசியிருக்காங்க, முத்து இப்படி பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ஓட்டு போகிறத விட நம்ம பெஸ்ட்டான ஒரு பிளேயருக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ஓட்டுகளை வந்து போடலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா நம்ம தீபக் கூட இருக்கார். ஸோ அவரு கூட ஓட்டு போகலாம். அவருக்குமே வந்து பார்த்தோன்னா பெருசாக சப்போர்ட் இல்லை. முத்து ஃபேன்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா அவருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணலாம். உள்ளே வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம முத்து வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா தீபக் அண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சுற்றிட்டு இருப்பார். சும்மா வந்து சுத்த மாட்டார். ஸோ அவ்வளோ அளவுக்கு க்ளோஸாக வந்து இருக்காரு. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோன்னா பெஸ்ட்டான ஒரு டாப் 5 கண்டஸ்டன்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து போடலாம். ஸோ உங்களுடைய ஓட்டுகளை வந்து பார்த்தோன்னா அதாவது பார்த்தோன்னா வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதை தான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சொல்ல மறந்துட்டேன். ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா நம்ம டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து பார்த்தோன்னா ஒரு இந்த வாரம் ஃபுல்லாக நடக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 10 டாஸ்க் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த 10 டாஸ்கில் யார் அதிகமாக வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தோன்னா அந்த கோல்டன் டிக்கெட் வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. ஸோ இது மாதிரி இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிங்க ப்ளீஸ். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ஸ்டன்டான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.